வணக்கம், வெல்கம் டு பிரமிட் அட்வைஸ் யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது வேல்யூ இன்வெஸ்டிங் எபிசோட் 7. ஓகே, இதில் வந்து நம்ம என்ன ஷேர் பண்ண போகிறோன்னா, வேல்யூ இன்வெஸ்டிங்னா என்ன, காம்ப்ளிகேட்டடாக நிறைய விஷயம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. நம்ம சிம்பிளிஃபை பண்ணது தான் நம்ம ஐடியா. இது எஜுகேஷனல் வீடியோ, இன்வெஸ்ட் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ் ஆஃப் பிரமிட் அட்வைசரி. இதுதான் எங்கள் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இனிஷியேட்டிவ் ஆஃப் பிரமிட் அட்வைசரி. மெயின் நோக்கமே பங்கு சந்தைக்கு ஒரு பகுத்தறிவு, ரியல் ரீசன் நம்ம தெரிஞ்சுட்டு நமக்கு புரியும். ஸ்பெஷலி ஃபார் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், நியூ இன்வெஸ்டர்ஸ், ப்ளஸ் மேபி எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர் நம்ம சொல்ல ஒன்றும் கிடையாது. பட் பிகினர்ஸ் அண்ட் யாரெல்லாம் தேடுதலில் இருக்கீங்களோ இந்த சேனல் ரொம்ப, இப்போ ஒரு தேடுதலில், ஒரு ஆன்மீக தேடுதல்னுவாங்க, அந்த மாதிரி பங்குச்சந்தையில் நீங்கள் தேடுதலில் இருந்தீங்கன்னாக்கா இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ வேல்யூ இன்வெஸ்டிங்கோட ஃபாதர் வந்து பெஞ்சமின் கிரஹாம். அவருடைய வம்சாவளி கிடையாது, அவருடைய சிஷ்யர்கள் தான் வந்து வாரன் பஃபெட், சார்லி மங்கர், அப்புறம் அது இப்போது ராகேஷ்னோட வேறு வேல்யூ இன்வெஸ்ட் தெரியல எனக்கு, ஏன்னா நிறைய அவர் எதோ வாங்குறாரு அது எனக்கு தெரியல. பட் ராதாகிருஷ்ணன் தமானி இந்தியாவில், அப்புறம் நம்ம இப்போ ஆக்சுவலி மார்சலஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ப்ளஸ் விஜய் கேடியா, நம்ம நிறைய பேர் இருக்காங்க. பட் நிறைய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. பட் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்னாக்கா, அதாவது நம்ம ஒரு பையிங் ப்ராடக்ட் அட்ராக்டிவ் வேல்யூவேஷனில், இப்போ $1 மில்லியன் சேல் போடும்போது போய் வாங்குகிறோம் ஃபோனு, அதுதான் வேல்யூ இன்வெஸ்டிங். ஓகே, நார்மல் நாளில் வந்து $13,000, $1 மில்லியன் சேல் அன்றைக்கி $11,000, அதுதான் வேல்யூ இன்வெஸ்டிங் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி வேல்யூ இன்வெஸ்டிங் பார்க்குறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஜென்ரலாக ஸ்மால் கேப் அண்ட் டெட் ஃப்ரீ கம்பெனிஸ் தான் சொல்லுவோம். பட் நிறைய பேருக்கு நிறைய ஸ்டைல் பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம இது வந்து ஒரு எஜுகேஷன் வீடியோனால நாங்கள் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் ரொம்ப ரேராக பண்ணுவோம். பட் வேல்யூ இன்வெஸ்டிங்னா மினிமம் அது வந்து யூஸ் இட் ஃபார் டெட் ஃப்ரீ கம்பெனிஸ். பட் ஸ்டில் இன்ட்ரின்சிக் வேல்யூலாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஃபார்முலா, அவ்வளோ ஃபார்முலா தேவையில்லை. அது பட் இது பார்த்தாலே போதும். ஸோ EOD ஸ்க்ரீன் நம்ம யூஸ் பண்ணுறது topstockresearch.com, EOD ஸ்க்ரீன் இருப்பாங்க. ஹை லோஸ் போட்டுக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா யூல் கெட் a ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீன் எக்ஸ்போர்ட் வெளியே வந்துருங்க. இப்போலாம் அட்வர்டைஸ்மெண்ட் கூட ரொம்ப ஸ்மார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஒரு ஆட் வாங்கணும்னு கிளிக் பண்ணாக்கா why you don't like this ஆட்னு கேட்குது. கடவுளே. ஓகே இதில் வந்து பார்த்து நியர் த லோ ஸ்னாப்ஷாட். இது 1 வீக்லோ, 2 வீக்ஸ்லோ, 3 வீக்ஸ்லோ, 3 மந்த்ஸ்லோ, 6 மந்த்ஸ்லோ. ஸோ நம்ம வந்து நம்ம வந்து 1 இயர்லோ தான் நம்ம வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் டிஃபைன் பண்ணுறோம். எந்த ஒரு ஸ்டாக் எடுத்தாலும் 52 வீக் லோ போயிட்டு 52 வீக் லோவாக இருக்குது, 52 வீக் ஹையாக இருக்குது. ஸோ அதனால் இப்போது எதனால் அந்த மாதிரி லோ கிட்ட இருக்கா நம்ம செக் பண்ணலாம். ஓகே, செக் பண்ணும்போது இது கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஸ்க்ரீன் லைக் திஸ். ஓகே, இந்த ஸ்க்ரீன் வந்து இருந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ப்ளூ சிப், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், மிட் கேப் இருக்கும். இதில் வந்து எல்லா குப்பையும் இருக்கும். நம்ம அந்த குப்பையை வந்து ஜல்லடை போட்டு ஜல்லிக்கு பதில் அவனையும் கொடுத்துருக்கான், ப்ளூ சிப் ஷேர்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ ப்ளூ சிப். ஓகே, ஸோ கோல் இந்தியா வந்து தயவுசெய்து கோல் இந்தியா, இந்தியன் ஆயில், தயவுசெய்து இதெல்லாம் ரீட்டைல் இன்வெஸ்டர் பங்கு கிடையாது. நம்ம ஒரு பங்கு வாங்கலான்னு தான் சொல்லக்கூடாது, ஒரு பங்கு வாங்கக்கூடாது தைரியமாக சொல்லலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து PNB வாங்கினா கூட நீங்கள் PNB வாங்கினா கூட பணம் பண்ணுவீங்க. பட் கோல் இந்தியா வாங்கினா பணம் பண்ண மாட்டீங்க. ஓகே, ஸோ PNB அகெயின் பணம் பண்ணுவீங்க. நோ தி லாஸ்ட் why you don't like this ad, stop seeing this ad, why this ad. ஓகே, சப்ஸ்கிரைபர் cannot be reached at the moment. இந்த மாதிரி ஆட். ஓகே, ஸோ PNB நம்ம ஆல்ரெடி லிஸ்ட்டில் கவர் பண்ணியிருக்கோம், இந்துஸ்தான் லீவரை பார்த்துருக்கோம். இது எப்படி பார்க்குறதுனாக்கா, PNB வந்து 52 வீக் லோ வந்து ₹26. இப்போ அக்டோபர் 20 இருந்திருக்கு, ₹32 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், ஆல் டைம் ஹை 67. ஸோ இப்போ நீங்கள் இதில் என்னன்னாக்கா லிட்மஸ் டெஸ்ட்னா நீங்கள் கேட்டுக்கணும். உங்களுக்கு இதில் வந்து எமோஷன்லாம் கிடையாது. பஞ்சாப் நேஷனல் பேங்க் ₹32, ஆல் டைம் ஹை ₹67. அங்கே போவானா நீங்கள் வாங்கணும். எப்போ போவோம் யாருக்கும் தெரியாது. ஓகே, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து இதில் ஒரு ₹25,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு 67 வெயிட் பண்ணணும். அந்த மாதிரி சொல்கிறேன், இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அறுவடை வந்து ஒரு 3 வருஷம் 2 வருஷம் கழிச்சு ஒரு மாதம் அறுவடை பண்ணலாம். அறுவடை பண்ணும்போது அப்போது இதே மாதிரி எதாவது ஸ்டாக்ஸ் வரும். ஸோ அந்த அறுவடையை மறுபடியும் பயிரிடலாம். ஓகே, அதுதான் அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சுக்கலாம். அடுத்து இந்துஸ்தான் யூனிலிவர் ஆல்ரெடி 1757
லோ தான் அங்கே 52 வீக் லோ கிட்ட தான் இருக்குது. 2614 வந்து ஆல் டைம் ஹை. ஸோ இதுவும் ஒரு அட்ராக்டிவ் வேல்யூவேஷன் நினைக்கிறேன் நான். அட்லீஸ்ட் ஒரு 20-30%, ஒரு 20%, 30-25% இருக்குது. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பயங்கர அண்டர் பர்ஃபார்மர். இவங்கெல்லாம் பறந்தாங்கன்னா நேராக வந்து நேராக ஃப்ளோட்டிங் தான் போவாங்க. ஸோ 442 557 அகெயின் 742 இஸ் அ டார்கெட். புரியுதுங்களா? 742 இல்லை டார்கெட் இல்லை, யூ கேன் வெயிட் ஃபார் சம் மோர் டைம். ஓகே, சேம் திங் ஆபேட் 12,000, 15,000 அண்ட் 18,000. ஆபேட் ரொம்ப நேரோ ரேஞ்சில் தான் இருக்குது. பிஎன்ஜியும் வந்து நேரோ ரேஞ்ச் தான் இருக்குது. ஸோ 20% தான் ரேஞ்சில் இருக்குது. இது மட்டும் நீங்கள் உங்களுக்கு அட்ராக்டிவாக தான் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, அகைன் என்டிபிசி ரீட்டைல் இன்வெஸ்டர் தயவுசெய்து என்டிபிசி செயில் மற்ற ஸ்டாக்லாம் வாங்கவே வாங்காதீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஊருக்கு போய் சேர முடியாது, ரொம்ப கஷ்டம். ஓகே, பிட்லைட் இண்டஸ்ட்ரீஸ் 52 வீக் ஹை 1709 கிட்ட 52 வீக் ஹை கிட்ட தான் இருக்குது. இதுவும் 52 வீக் லோ வந்துருக்கு பாருங்கள், 25 மார்ச். ஸோ 52 வீக் இது வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு அட்ராக்டிவ் வேல்யூவேஷன் வாங்கியிருந்தால் ஒரு 40% பார்த்துருப்பீங்க. பாரதி ஏர்டெல் வந்து 468 52 வீக்கில் 361 ரீசெண்டாக வந்தது. இது மார்ச் 20 வந்தது. இப்போ 400 rupees இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் இங்கே வாங்கினா 612 போவோம். இது ஒரு அட்ராக்டிவாக தான் நீங்கள் வாங்கலாம், அவ்வளோ ஆஸ் சிம்பிள் அஸ் தட். HDFC அசட் மேனேஜ்மெண்ட் நான் 1962 2547 இப்போ 3690 ஆல் டைம் ஆகி. ஸோ இங்கே அட்லீஸ்ட் ஒரு 40% இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்லாம் வந்து நீங்கள் அப்படி கண்ணு ஒன்றுலேருந்து 10 ஒரு படம் ஒரு டைட்டில் பார்த்தேன். ஏன்னா ஒன்றுமே புரியல, 5 நிமிஷம் கூட உட்கார முடியல என்னால். சரி, பறந்து போகுது காரெல்லாம். ஓகே, 2548 வாட் இஸ் ட்ரெண்டிங் கேம்ஸ் 2548 ஆல் டைம் ஐ 369. ஸோ இட்ஸ் இப்போ நீங்கள் கரண்ட்டாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மூவ் ஆகாத செக்மெண்ட் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இப்போ தான் மூவ் ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஏஎம்சி இப்போ தான் மூவ் ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, டாபர் 504 535 கிட்ட தான் இருக்குது. ஸோ அவாய்டு. யூனிட் பிரைஸ் 1045 1356. ஓகே, 30% இருக்குது உங்களுக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் வந்து டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குன்னு அர்த்தம். யூனிட் பிரைஸ் ஏன் கீழே இருக்கணும், சான்ஸே இல்லையே. ஓகே, இப்போ தான் வந்து எல்லாமே ஓப்பன் ஆகிட்டு, எல்லாமே ஓப்பன் அப் ஆகிடுச்சு. எல்லோரும் சேர்த்து வச்சு எல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டு போகிறாங்க. ஸோ 1045 இஸ் தி கரண்ட் ப்ரைஸ். 1749 வந்து 52 வீக்கிலோ. ஸோ இது வந்து 1356. இதெல்லாம் 1 இயரில் 60-70% போக வாய்ப்புகள் அதிகம். ஓகே, if you don't play unit price for 1356, you play for at least 2000 rupees. Okay, that's how the game should be. Okay, 1700 2373 2560 அவென்யூ சூப்பர் மார்க்கெட்ஸும் இப்போ இல்லை, பட் இது முன்ன அட்ராக்டிவாக இருந்தது. பேங்க் ஆஃப் பரோடா 52 வீக் லோ வந்து 36, 52 இப்போ கரண்ட் மார்க்கெட் 51 ஆல் டைம் ஐ 108. இது வந்து இட் இஸ் அட்ராக்டிவ் வேல்யூவேஷன். ஓகே, பெட்ரோலியம் இண்டிவிஜுவல் பெட்ரோலியம் வில் அவாய்ட் பிகாஸ் வி டோன்ட் லைக் சம் கம்பெனிஸ். ஸோ ஐடிசி வந்து ஐ திங்க் ஐ டோன்ட் வாண்ட் ஐடிசி இஸ் அகெயின் we don't want to cover because equity capital is very anyway, but it is not currently it is not very attractive. Maybe ITC will be attractive around 160 170. okay, 160 நீங்கள் வாங்கினீங்கன்னா 250 தான் உங்களுக்கு டார்கெட்டு. ஓகேனா வாங்கலாம். இப்போ வாங்கினீங்கன்னாக்கா 200 வந்து கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ பிஎஃப்சி கூட அவாய்ட் பண்ணலாம். ஸோ மிட் கேப் எதனா இருக்கா பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்து ப்ளூ சிப் பார்த்தோம். ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் இந்த போது என்ன இவன் நல்லவனா கெட்டவனான்னு ஒன்றும் தெரியல, அதனால் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். வேப்கோ வந்து லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங், இட்ஸ் டீலிஸ்டிங் கேண்டிடேட் நினைக்கிறேன், பட் நாட் வெரி கிளியர். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு இதுதான் ஒரு கன்ஃபியூஷன் தான். அந்த ஸ்டாக்கை பார்க்காதீங்க, எதுக்கு நம்ம அதை பார்த்து அதை ஆராய்ச்சி பண்ணி நிறைய ஸ்டாக் இப்போ பாருங்கள். இப்போ V-Guard 175 இருக்குது, ஆல் டைம் ஐ 239. ஓகே, இட் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஆக்ஸோ நோபல் வந்து 2082 2500. ஸோ இதெல்லாம் வந்து ஓட ஆரம்பிச்சா 2 நாள் 2500 போயிடும்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. சிம்ஃபனி லுக்ஸ் அட்ராக்டிவ் 841 அண்ட் 1400. இட் லுக்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் another 60% அப்சைட் நல்லா இருக்குது. ஓகே, SKF 1546 2370. இட்ஸ் ஆல்சோ லுக்ஸ் அட்ராக்டிவ். அட்லீஸ்ட் ஒரு 40%லாம் இருந்தாக்கா பாசிபிள், ஏன்னா அது நல்லது. ஏன்னா பட் இதில் பை ஆன் டிப்ஸ், புரியுதுங்களா? இப்போ நீங்கள் இங்கே வாங்குறீங்கனாக்கா அதர் திங்ஸ் ரிமைனிங் கான்ஸ்டன்ட், nothing wrong with the company, it is going down because the market is going down, it's a buy.
It's going down because there's a problem in the company. I'm trying to bottom fish. I'm trying to do lower averaging. No, you'll get killed. Schaeffler என்னென்ன தெரியல சம்திங் ஐ டோன்ட் நோ. இது அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஃபோர்டிஸ் எடுத்துக்கார் 4 வருஷமாக 148 இருக்குது. 6 வருஷம் 148 தான் இருக்குது. ஸோ அது அந்த ப்ரொமோட்டர்ஸ் ஐ எம் நாட் வெரி ஹாப்பி வித் தட் ப்ரொமோட்டர்ஸ். ஷீலா ஃபோம் அட்ராக்டிவ் வேல்யூவேஷன் ஆல் டைம் ஐ கிட்ட வந்துடுது. பட் ஸ்டில் 2 இயர் ஆகிலாம் அங்கேயும் இருக்குது. IIFL Wealth. Okay, again it's a wealth management company. 950, 52-week goes on 20 looks attractive. So IIFL Wealth is looks attractive. Okay, Torrent Power 20% தான் இருக்கு, but not very attractive. Okay, so this is value industry. So value investing, but please understand, I'm just giving a perspective of what is value investing. நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணணும், பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும், அந்த ஸ்டோரி தெரியணும், என்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் 10 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிற டெக்னிக்ஸ். நம்ம டெக்னிக்கில் ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கனாக்கா யூ வில் நோ விச் கம்பெனி நாட் டு பை. அதுலேயே ஆஃப் த பேட்டில் இஸ் ஒன். அதர்வைஸ் யார் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம வாங்கிட்டே இருக்கோம். நம்ம ஆடிட்டர் சொன்னார், அவங்க அங்கிள் சொன்னார், அவர் பெரிய ஆள்பா, அவர் சொன்னார். ஸோ அந்த பெரிய ஆளுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. ஹோம்ஒர்க் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ ஹோம்ஒர்க் பண்ணுற ஆள்கிட்ட கேளுங்க. அதுக்கு நீங்களே ஹோம்ஒர்க் பண்ணலாம், ரொம்ப கஷ்டம் கிடையாது. இது பார்க்குறது தான் கஷ்டம். நம்ம ட்ரை டு மேக் இட் ஷார்ட்கட் பை ஷேரிங் சம் இன்ட்ரெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஹோப் திஸ் வீடியோஸ் இஸ் யூஸ்ஃபுல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட். பிகாஸ் ஐ எம் கோயிங் டு ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட். ஸோ யூ டூ. Have a great weekend.